வணக்கமுங்க. இது உங்கள் கொங்கோல் வஞ்சாங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு இப்போ ஒரு சின்ன கனவுன்னு கூட சொல்ல முடியாதுங்க. பெரிய கனவாக கூட இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா, ஒரு வீட்டு தோட்டம் அமைச்சு அதில் விளையிற காய்கறிகளை நம்ம சமைச்சு சாப்பிடுவோன்னு சொல்லி போட்டு ஆசை இருந்து என்னங்க பண்ணுறது. நிறைய பேர்த்துக்கிட்ட அதுக்கு தேவையான இடம் இருக்காது. நிறைய பேர்த்துக்கிட்ட இடம் இருக்கும், பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்குங்க. இன்னும் சில பேர் இடமே பெருசாக இல்லைனாலும் அவங்களுக்கு இருக்கிற மொட்டை மாடியிலெல்லாம் மாடி தோட்டம் அமைச்சு சிறப்பாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாம் ஏங்க இத்தனை வெள்ளாமை பண்ணி போட்டு நம்ம கடையில் காய்கறி வாங்கி தின்ட்டுருக்கோன்னு. அதனால தான் கொஞ்சோண்டு இடம் எச்செல்லாம் இல்லைங்க, ஒரு 1.5 சென்ட்டு தாங்க. அதுக்குள்ளேயே நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறி 1 2 இல்லைங்க, 30 வகையான காய்கறிக்கு மேலே போட போகிறேங்க. நம்மளுக்கு கொஞ்சம் விவசாயத்தில் அனுபவம் இருக்குதுங்க. அதை வச்சு இந்த 1.5 சென்ட்டில் ஒரு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை உற்பத்தி பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்க போகிறேங்க. அதை பற்றி தான் தொடர்ந்து நீ வர வீடியோலலாம் போட போகிறேங்க. நீங்களும் உங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஒரு சின்ன தோட்டம் அமைச்சு அதில் காய்கறி உற்பத்தி பண்ணி சாப்பிடுங்க. இது மாதிரி வீடியோலாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த குட்டி விவசாயிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டு தோட்டத்தில் முதல் கட்டமாக இப்போ என்ன பண்ண போகிறோங்கன்னா, வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு இடம் ரெடி பண்ண போகிறேங்க. இது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வசதி ஈஸியாக இருக்கணுங்க. நீங்கள் நினச்சவோ தண்ணி எடுத்து விட்ற மாதிரி இருக்கணும். இதே நம்ம பைப்பு இது மாதிரி அங்கேயே இருக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்மளது பார்த்திங்கன்னா மோட்டர் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் வாய்க்கால் வழியாக வந்து தான் கட்டணுங்க. சுற்றி 2 பக்கம் நம்ம தோட்டங்க. இது இடையில வந்து ஒரு 1.5 சென்ட் 1.25 சென்ட் இருக்குங்க. இதுக்காக விட்டுட்டோம். இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தட்டைக்காய் வாழைக்கண்ணெல்லாம் போட்டிருக்குறேங்க. அது கூட உழவு ஓட்டிட்டு சரி இதுக்காக வீட்டு தோட்டம் அமைக்கலான்னு சொல்லி விட்டது. அது பார்த்திங்கன்னா எல்லாமே பில்லேறிடுச்சு. ஏன்னா 10-20 நாளுக்கு மேலே அப்படியே கிடந்ததுங்க. அதனால் முதல் வேலை என்ன பண்ணணுன்னா, மண்ணை பொலப்பொலப்பு பண்ணணுங்க. நீங்கள் எந்த விவசாயம் பண்ணுறதுனால மண் பொலப்பொலப்பாக இருந்தால் தான் அடுத்தது அந்த வெள்ளாமை நல்லா வரும். அதனால் இப்போ களை வெட்டிகிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா இதுக்கு வேணும் டிராக்டர் வச்சு உழவு பண்ண முடியாது. அதனால் மம்டிலே களை வெட்டினாவே போதும், அதே நல்லா இருக்குங்க. களை வெட்டினதுக்கப்புறம் நல்லா காய விட்டுருவணுங்க. அந்த பில்லெல்லாம் வறண்டதுக்கப்புறம் விதையை ஊன்றக்க ஆரம்பிச்சிடலாங்க. அது விதை வந்து ஹைப்ரிட் விதையெல்லாம் நம்ம ஊனலைங்க. ஒருத்தர்கிட்ட இயற்கை விவசாயம் பண்ணுறவங்கிட்ட விதை வாங்கி காய்கறி விதையை எல்லாமே என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கி அதை தாங்க இதில் போட போகிறோம். வீட்டு தோட்டம் அமைக்கிறதுன்னு ஆகி போச்சுங்க. அது வந்து கொஞ்சம் நல்லதாகவே ஆரம்பிச்சிடலாங்க. ஏன்னா செயற்கை விவசாயத்தில் ஆரம்பித்து அது ஒரு புண்ணியம் இல்லை. இயற்கை விவசாயத்துலேயே பண்ணலாங்க. விவசாயத்துக்கு அடிப்படைன்னு பார்த்திங்கன்னா விதை தாங்க. விதை வந்து நம்ம கையில் இருக்கணுங்க. நீங்கள் ஹைப்ரிட் விதை வாங்கினீங்கன்னா அடுத்த டைம் மறுபடியும் அவங்ககிட்டயே தான் வாங்கணும். இதே நாட்டு விதையாக இருந்தால் நாம் மறுபடியும் விதையை எடுத்து வச்சு எத்தனை தலைமுறை வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதனால் முதல் டைம் வாங்குற போது நாட்டு விதையை எவ்வளோ காசு செலவானாலும் சரின்ட்டு தேடி பிடிச்சி வாங்கிட்டேங்க. முதல் பார்த்திங்கன்னா மண்ணை ரெடி பண்ணோம். அதுக்கு களை வெட்டி இதெல்லாம் பண்ணிவிட்டுங்க. அடி உரம்னு பார்த்திங்கன்னா உழவுக்கு முன்னாடியே மாடெல்லாம் கட்டி நல்லா இது பண்ணி இருந்ததுங்க. குப்பை விழுந்துருந்து சாணி கோமியமெல்லாம் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் குப்பையும் கொட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் உழவு பண்ணியிருந்தோம். அதனால் அடி உரம் கொஞ்சம் அதுலேயே இருக்குதுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களை வெட்டி விட்டு மண்ணை ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ விதைய ஒவ்வொன்றும் ஊனிட்டுருக்குறேங்க. நம்மளது அகலன்னு பார்த்திங்கன்னா ஒரு 16-17 அடி அகலங்க. நீளன்னு பார்த்திங்கன்னா ஒரு 50 அடி. இதுதாங்க இந்த இதுக்குள்ளே தான் நம்ம விவசாயம் பண்ண போகிறோம். நீங்கள் என்னை கேட்பீங்க, எப்படிங்க இந்த இத்தினூண்டு இடத்துல இத்தனை காய்கறி, அதாவது 30 வகையான காய்கறி போட போகிறீங்க, இல்லை சும்மா வீடியோக்காக சொல்லிகிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்பீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்மளுக்கு இருக்கிற கொஞ்சோண்டு இடத்துல நாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து தாங்க நம்ம காய்கறி போடுறது. அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் இருந்தால் போதுங்க. ஒரு கிலோ 1/2 கிலோவுக்கு வர அளவுக்கு இருந்தால் போதுங்க. அதனால் எல்லா விதையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊனி வச்சோம்னா எல்லா வாரத்துக்கு தினமும் ஒவ்வொரு காய்கறி வர மாதிரி ஆயிருங்க. அதை வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணுங்க. நம்ம ஊருக்கு என்னென்ன காய்கறி வரும் பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டத்தில் தாங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 3/4 காய்கறி வருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இடம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ செடி போடலாம், என்ன செடி எங்கெங்கே போடலாம், எந்த செடி பெருசாக வரும், எந்த செடி சிறுசாக வரும், எதையை முன்னுரிமை கொடுக்கணும், எதையை வந்து இன்னொரு செடிக்கு இடையில வைக்கலாம், அது மாதிரி நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணுங்க. நாம் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா 2 அடி பார் முதல்ல இருந்ததுங்க. அதையவே களை வெட்டி விட்டோம். 2 அடி பார் பார்த்திங்கன்னா 8 பார் 9 பார் இருந்ததுங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பார் வந்து நீங்கள் பெரிய காய்கறி முதல் முடிவு பண்ணிக்கணுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா வெண்டைக்காய்ங்க, அவரைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், இது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய செடியாக வரதால் ஒரு பிரிவாக வச்சுக்கணுங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மக்காச்சோளத்துக்கு பார்த்திங்கன்னா இடம் அதிகமாக வேண்டியதில்லை, கொஞ்சோண்டு இடத்துல போதும். இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி விதை. இது பார்த்திங்கன்னா இதுக்கும் பெருசாக இடம் வேண்டியதில்லை, சிறுசாக வளர்கிறதாங்க. முட்டிக்கு கீழே வளர்கிறது, முட்டிக்கு மேலே வர்றது நீங்கள் ஒரு குறிப்பாக செடியெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்குங்க. இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த பெரிய உயரமாக வர செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வார் ஊன்றோம்னா, இப்போ ஒரு வார் கத்திரி செடியில் ஒரு அரை பார் ஒரு 10 செடி நட்டுறோம்னா, அந்த இன்னொரு 10 செடியில் வந்து வேறு கத்திரி ரகம் நட்டலாங்க. இல்லைன்னா வந்து வெண்டைக்காய் நட்டலாம். அது மாதிரி தாங்க. நம்மளுக்கு கத்திரி செடி வந்து இப்போதைக்கு ஒரு 10 நாற்று தான் வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறம் இன்னும் வேறு நாற்றெல்லாம் இருக்குதுங்க. அதை கொண்டாந்து நட்டோன்னு அது பார்த்திங்கன்னா விதை வாங்கினது அப்படியே இருக்குதுங்க. அந்த விதையை வந்து நீ முளைக்க வச்சு
எப்படி முளைக்கிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் போடுறேங்க, அடுத்தடுத்த வீடியோவில். அதை பார்த்து மறுபடியும் இதில் கொண்டாந்து சும்மா இருக்கிற பக்கம் வைக்கணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாயில் 4-5 ரகம் இருக்குதுங்க. அது என்னென்னா பஜ்ஜி மிளகாய்ங்க, குடை மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் மிளகாய், இதெல்லாம் வந்து ஸ்பெஷலுங்க. அது வராதுன்னு சொல்லுவாங்க அதிகமாக, அதை நாம் வர வச்சு காட்டணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா புல்லட்டு மிளகாய், அது மாதிரி 4-5 ரகம் இருக்குதுங்க. அதெல்லாம் நெட்ட போகிறோம். எல்லாத்தையும் சொல்லி போட்டு கீரை சொல்லாது விட்டாது எப்படிங்க? முக்கியமாக நம்மளுக்கு வேண்டியது கீரை தான் வேணுங்க. வாரத்தில் ஒரு 2-3 நாள் எப்படியும் தேவைப்படும். அதனால் பார்த்திங்கன்னா கீரை போட்டுக்கணுங்க. கீரைக்கு எப்படின்னா கொஞ்சம் நிழலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லது. ஏன்னா அதுக்கு நிழலாக இருந்தாலும் நல்லா வரும். ரொம்ப வெயிலில் போகிறத விட நிழலாக இருக்கிறத பார்த்துக்குங்க. அதுக்காக நாம் என்ன பண்ணிட்டோன்னா, நாம் குறிப்பிட்ட இடத்துல இந்த இப்போ செலக்ட் பண்ணிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தென்னம்பிள்ளை இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் நிழலாக இருக்கும். அதுக்கிட்ட ஒரு பாத்தி மாதிரி போட்டு அதில் போட போகிறோங்க. கீரைக்காக ஒரு 2-3 பிட்டாக போட போகிறோம். முதல்ல ஒரு அறுவடை வருங்க. ஒரு வாரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் போட்டோம்னா அது அடுத்த வாரம் வரும். அது மாதிரி பிளான் பண்ணிக்கணுங்க. கீரை எப்படி விதைக்கணும்னு கேட்டிங்கன்னா, முதல் நல்லா மண்ணை கொத்தி விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் பெருங்கல்லுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு நிரவி விட்டுருணுங்க சமமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை விதை வந்து நல்ல அனுபவம் இருக்கிறவங்க அப்படியே தொளிச்சுடுவாங்க. அனுபவம் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்ணுலேயோ கலந்து ஏகம் இறக்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப சிறுசாக இருக்குங்க. கடுகை விட ரொம்ப சிறுசாக இருக்கும். அது அப்படியே வச்சோம்னா குட்டாக போட்டுருவோம் தெரியாதுக்கு. அதனால் மணலில் கலந்து வச்சோம்னா ஏகம் பரவிக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா எல்லாம் போட்டுவிட்டு இதுக்காக அடியுரம் கொடுக்கணும்லங்க. அதுக்காக என்ன பண்ணோன்னா மக்கின மாட்டு சாணியம், ஆட்டு சாணியம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா நாம் வெர்மி கம்போஸ்ட் அதுதாங்க மண்புழு உரம் வச்சுருந்தோம். அதனால் அதை போட்டு மாடி நல்லா கிளறி விட்டேங்க. அவ்வளோதாங்க. கீரை விதைக்கிறது இப்படி தான் விதைக்கிறது, பெருசாக இல்லைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா தண்ணி தொளிச்சுடலாங்க. இல்லை தண்ணி விட்ற மாதிரி இருந்தாலும் பாத்தியில் விட்டுக்கலாங்க. இப்போ கீரையிலேயே எத்தனை கீரை விதைச்சிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ விதைக்கிறது பாலக்கீரைங்க. அது அறுத்துட்டா வந்துடுங்க. அப்புறம் புளிச்ச கீரை நெட்டிக்குதுங்க, அதை அறுத்துட்டா வந்துடும். ஒரு டைம் விதைச்சா போதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 தண்டு கீரைங்க, பச்சை கலரு சிவப்பு கலர் 2 கீரைங்க, மொத்தம் 4 கீரை விதைச்சிருக்குதுங்க. இன்னும் பார்த்திங்கன்னா புதினா இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை இருக்குதுங்க. இதெல்லாம் விதைக்கணும்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. ஏன்னா இப்போதைக்கு பாய் தான் பண்ணியிருக்குது. அப்புறம் மீதி வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேங்க. காயும் அப்படித்தாங்க. ஒரு லைனில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய்னா ஒரு லைன் விட்டு அடுத்த லைனில் தான் இன்னொரு வெண்டைக்காயோ இல்லைன்னா கத்திரிக்காய், மிளகாய் பெரிய செடியாக இருக்கிறதுங்க. இடையில இருக்கிறது பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், முள்ளங்கி, இது மாதிரி சின்ன சின்ன ரகமாக இருக்கிறதுங்க. வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா என்னென்ன ரகம் போட்டிருக்குதுங்கன்னா, யானைத்தந்தை வெண்டை போட்டிருக்குதுங்க. அப்புறம் காப்பி வெண்டை, அந்த விதையை வச்சே காப்பி பொடி பண்ணலாங்களாமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலகில சிவப்பு வெண்டை போட்டிருக்குதுங்க. அதுக்கப்புறம் தக்காளி ரகம் ஒன்று வச்சுருக்குதுங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நாற்று மட்டும் அவசரத்துக்கு கிடைக்கலிங்க. நாட்டு ரகம் வாங்கி வச்சுருக்குது. அது பார்த்திங்கன்னா நாற்று விட்டு கொண்டு வரக்கு இன்னும் 1 மாதம் ஆயிருங்க. அதனால் இப்போதைக்கு வேணும்னு சொல்லிவிட்டு கடையில் நர்சரியில் வாங்கிட்டு வந்து ஒரு 10 நாற்று மட்டும் எச்சாலிங்க. அது வீட்டு தேவைக்காக வச்சுருக்குதுங்க. அதில் கத்திரி நாற்றுங்க, தக்காளி நாற்று, மிளகா நாற்று, அப்புறம் மீதியெல்லாம் வந்து நாற்று விட்டு வச்சுக்கலான்ட்டு விட்டுட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி நெட்டிக்குதுங்க, சிவப்பு மக்காச்சோளம், ஸ்வீட் கார்னுங்க, அப்புறம் காலிஃப்ளவரு, முட்டைக்கோசு, இதெல்லாம் ப்ரொக்கோலி, இதெல்லாம் வந்து விதை இருக்குதுங்க. அது நாற்று விட்டு வைக்கணும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறதுக்கு மறந்துட்டுங்க, அந்த 5 அடுக்கு விவசாயம் 4 அடுக்கு விவசாயம்னு சொல்லுவாங்களா கேட்டிங்களா? இதில் பார்த்திங்கன்னா கொடி ரகமெல்லாம் பார்த்து பரவற இதுங்க, கொடியாட்ட பரவும். அதை என்ன பண்ணலான்னா மேலே பந்தல் போட்டு அதை கொடியெல்லாம் மேலே ஏற்றி விட்டு அது ஒரு லைன் வந்துடுங்க, கீழே இந்த காய்கறியில் வந்துடும். அதனால் பந்தல் போடணுங்க. அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. பந்தல் காய்கறியும் பீக்கிங்காய், பாவக்காய், புடலங்காய், சுரக்காய், இது எல்லாமே வந்துடுங்க. மூக்குத்தி அவரை, அதாங்க தரையில் விட வேண்டிய கொடியெல்லாம் தர்பூசணி, முலாம்பழம், இதெல்லாம் விட்டுருக்குதுங்க. இந்த விதையெல்லாம் இது கூட ஊனலைங்க, ஊற வச்சுருக்குது. இன்னும் 2 நாள் கழிச்சு ஊனணுங்க. அதை இன்னொரு வீடியோவாக போடுறேங்க. இது மாதிரி நிறையா காய்கறிங்க 30க்கு மேலேயே இருக்குதுங்க. அதெல்லாம் தொடர்ந்து எப்படி பண்ணுறோம், என்னென்ன எப்படி ஈல்டு வருது, அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ரு.